தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்றிலிருந்து சில நாட்கள் சின்மயா மிஷன் என்ற பெரிய இயக்கத்திற்கு சொந்தக்காரரான பாலகிருஷ்ண மேனன் என்ற இயற்பெயரை கொண்ட சுவாமி சின்மயானந்தா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அனுபவிப்போம். பத்திரிகையாளராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்த பாலகிருஷ்ண மேனன் சுவாமி சிவானந்தரை சந்தித்ததும் அவரிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தும், பிறகு பாலகிருஷ்ண மேனன் எங்கனம் சுவாமி சின்மயானந்தர் ஆனார் என்பதையும் நாம் வரும் நாட்களில் தொடர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது பாலகிருஷ்ண மேனன் என்ற சுவாமி சின்மயானந்தா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சில நாட்கள் சிந்திப்போம். முதலாவதாக வருவது சிவன் விளையாட்டு, அதாவது சிவனுடன் விளையாட்டு என்பதாகும். அச்சிறுவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அது பூஜை அறை. அறைக்கதவையோ பூட்டிவிட்டார்கள். அம்மா, அப்பா, அத்தை மற்றும் வீட்டில் உள்ள பெரியோர்கள் எல்லோரும் பூஜை நடப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அவன். விநாயகர், முருகன், விஷ்ணு, சிவன், அம்பாள் போன்ற தெய்வங்களின் படம் அங்கே மாட்டப்பட்டிருந்தது. சிறுவன் சிவபெருமானின் படத்தை பார்த்தான். கழுத்தில் பாம்பு, தலையில் நீர்வீழ்ச்சி, பிறை நிலா, திரிசூலம் எல்லாம் அவன் மனதை கவர்ந்தன. இந்த சிவபெருமானை பார்த்து கொண்டே இருந்தான். அவரை தன்னுடன் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள அவனுக்கு தோன்றியது. ஆனால் பூஜை அறையிலிருந்து அந்த படத்தை எடுத்து அவனுடன் வைத்துக் கொள்ள அனுமதி கிடையாது. சட்டென்று ஒரு யோசனை அவனுக்கு தோன்றியது. இந்த சிவபெருமானை படம் பிடித்து வைத்துக் கொண்டால் தன் மனதால் சிவபெருமானை படம் பிடிக்க தொடங்கினான். அவருடைய உருவத்தை ஒவ்வொரு அங்கமாக உற்று பார்த்து மனதில் பதிய வைத்தான். என்ன ஆச்சரியம்! சில நாள் பயிற்சிக்கு பிறகு அவன் கண்ணை மூடி அச்சிவபெருமானை நினைத்தான். மிக தெளிவாக அவன் மனதில் அவர் தோன்றினார். இனி அச்சிவபெருமான் அவனுடன் எப்போதும் தங்கியிருப்பார். இது சிவன் விளையாட்டு. சிறுவன் சிவனுடன் விளையாடிய விளையாட்டு இல்லை, இல்லை, சிவன் சிறுவனுடன் விளையாடிய திருவிளையாடல். இச்சிறுவன்தான் பாலகிருஷ்ண மேனன். பிற்காலத்தில் சுவாமி சின்மயானந்தா என்ற பெயரால் உலகமே போற்றிய மகானாவார். மிக மிக செல்வச் செழிப்பான குடும்பத்தைச் சேர்ந்த குட்டன் மேனன் கேரளத்தில் உள்ள எர்ணாகுளம் நகரில் நீதிபதியாக பணியாற்றி வந்தார். கொச்சியில் தலைமை நீதிபதியாக இருந்த நீலகண்ட மேனன் என்பவரின் சகோதரி பாருக்குட்டியை மணமுடித்தார். மே மாதம் 8ஆம் தேதி 1916ஆம் ஆண்டில் குட்டன் மேனன் பாருக்குட்டி தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 4வது நாளில் அவர்கள் வீட்டிற்கு ஒரு மகான் வந்தார். அவர் சட்டம்பி சுவாமிகள். அவர் கடவுளை உணர்ந்த யோகி. சில சமயம் குட்டன் மேனன் வீட்டில் வந்து தங்கிச் செல்வார். இம்மகானின் அருள் குழந்தைக்கு பரிபூரணமாக கிடைக்க அவரையே குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு வேண்டிக் கொண்டனர். அம்மகான் குழந்தைக்கு பாலகிருஷ்ணன் என்று பெயரிட்டார். என்ன ஆச்சரியமான பொருத்தம்! பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் செய்த பகவத்கீதையை சுவாமி சின்மயானந்தராகி உலகமெங்கும் தன் வாழ்நாள் முழுவதும் உபதேசம் செய்ய போகிறது இக்குழந்தை என்று அறிந்தேதான் பாலகிருஷ்ணன் என்று சட்டம்பி சுவாமிகள் பெயர் வைத்தார் போலும். குழந்தையை எல்லோரும் செல்லமாக பாலன் என்று அழைத்தனர். பாலனுக்கு 2 வயது நிரம்பிய பொழுது சட்டம்பி சுவாமிகள் மீண்டும் வந்தார். பாலனின் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ந்தனர்.
அவர் உணவருந்திவிட்டு திண்ணையில் படுத்துக் கொண்டிருந்த போது பாலனை அழைத்து வரும்படி கூறினார். பாலனின் தாய் பாருக்குட்டி அம்மாள் குழந்தையை சட்டம்பி சுவாமிகளிடம் கொடுத்தார். அவர் தன்மேல் குழந்தையை உட்கார வைத்து யாருக்கும் புரியாத மொழியில் குழந்தையுடன் பேச ஆரம்பித்தார். குழந்தை மட்டும் அவர் பேசுவது எல்லாம் புரிந்தது போல அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அவரை பார்த்து நன்றாக சிரித்தது. ஆவல் தாங்காமல் பாருக்குட்டி அம்மாள் அம்மகானிடம், குழந்தையிடம் என்ன சொல்கிறீர்கள், என்ன மொழியில் பேசுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சட்டம்பி சுவாமிகள், நான் சொன்னது எனக்கும் அவனுக்கும் மட்டும் உள்ள ரகசியம். குழந்தையின் முகத்தை பார், நான் சொல்வதை அப்படியே புரிந்து கொள்கிறான் என்ற பூரிப்புடன் சிரித்தபடி கூறினார். வேறொரு சமயம் தாயாரிடம், நான் அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் என்றார். குழந்தை பாலன் மிகவும் அதிர்ஷ்டக்காரன் என்று தாய் பாருக்குட்டி மகிழ்ந்தாள். இவ்வாறு இனிமையாக போய்கொண்டிருந்த பாலனின் வாழ்வில் ஓர் அதிர்ச்சி. பாலனின் 5வது வயதில் அவனுடைய தாய் பாருக்குட்டி இறைவனடி சேர்ந்தார். பாலனுக்கு பத்மினி, கனகம் என்ற உடன் பிறந்த 2 சகோதரிகள் இருந்தனர். தாய் இறந்த பிறகு பாலனும் அவனது சகோதரிகளும் அவர்கள் அத்தைகள், பெரியம்மா போன்றவர்களிடம் வளர்ந்தனர். கூட்டு குடும்பமாக இருந்ததால் அவர்கள் மூலம் போதிய அளவு தாய்ப்பாசம் அவர்களுக்கு கிடைத்தது. சட்டம்பி சுவாமிகள் அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து பாலனின் அத்தைகளிடம், அவனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு செல்வார். பாலன் எதிர்காலத்தில் புகழுடன் விளங்குவான். ஆனால் ஆரம்பத்தில் அவன் அதிகம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு சென்றார். இம்மகானின் வாக்கு எவ்வாறு மெய்யாக போகிறது என்று நாமே போக போக அறிந்து கொள்வோம். பாலகிருஷ்ணன் 4 வயது வரை மிகவும் சுட்டியாக விளங்கினான். அவனை சமாளிப்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. காகிதத்தில் விமானம் செய்து கையில் வைத்துக் கொண்டு வேகமாக ஓடுவான். நான் விமானத்தில் பறக்கப் போகிறேன், விமானத்தில் செல்லும் பொழுது வானத்திலிருந்து உன்னை அழைப்பேன் என்ற அவனது மழலை பேச்சில் அனைவரும் மயங்குவர். சட்டம்பி சுவாமிகள் பாலகிருஷ்ணனுக்கு அக்ஷர அபியாசம் செய்து வைத்தார். பாலன் பள்ளி செல்ல ஆரம்பித்தான். பள்ளியில் இயல்பாகவே ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டான். ஆசிரியர்களின் பிரம்பிற்கு பயந்து அவன் நல்ல பிள்ளையாக நடிக்காமல் தானே சுய கட்டுப்பாட்டுடன் நன்றாக படித்து ஒழுக்கத்துடன் விளங்கினான். வீட்டு பாடங்களை ஒழுங்காக விடாமல் செய்து மனப்பாடம் செய்ய வேண்டியவற்றை நன்றாக படித்து ஒப்பிப்பது என்று ஒரு உதாரண மாணவனாக விளங்கினான். பாலகிருஷ்ணன் படிப்பில் மட்டுமல்லாது கால்பந்து, பூப்பந்து, நீச்சல் போன்ற விளையாட்டிலும் சிறந்து விளங்கினான். 12 வயதில் தன்னை விட பெரியவனான ஒன்றுவிட்ட சகோதரன் குட்டப்பனை நீச்சல் போட்டியில் வென்றான். பள்ளி பருவம் முடித்து திருச்சூரில் புனித தாமஸ் கல்லூரியில் கலையியலில் சேர்ந்தான். இங்கு பட்டப்படிப்பை முடித்து மேற்படிப்பை லக்னோ பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்தான். முதுகலை ஆங்கில இலக்கியமும் துணை பட்டமாக சட்டப்படிப்பும் படித்தான். இக்கல்லூரி வாழ்க்கை பலவித அனுபவங்களை அவனுக்கு வழங்கியது. அவன் வாழ்க்கையில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது. அது என்ன என்பதை நாம் நாளைய நிகழ்வில் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.